அப்போ அதெல்லாம் நீக்கப்பட்டதற்கு காரணங்கள் இப்ப மறுபடியும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும். அதுல நியாயமா இப்ப உங்க வாக்காளர் பட்டியல் நீக்கிருந்தா உங்க வாக்காளர் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால அவசரப்பட்டு பதில் சொல்ல வேண்டாம். இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், அவர்களுக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கலாம். அதனால் வர 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 வரங்க வர அதனால அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவசர கதியில எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேச வேணாம்னு நினைக்கிறேன். நீ காலம்புற கூட சொன்ன அதுல எந்த ஒரு இயக்கமும், அது எந்த ஒரு கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட முருகன் பெயரால அரசியல் செய்ய வேண்டாம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழ்கின்ற எல்லா மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்று. அதனால அந்த விஷயத்தில் அரசாங்கங்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி, மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, மதத்தை, தெய்வத்தை, தெய்வத்தின் பெயரை கையில எடுத்து அரசியல் செய்யாமல் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்காமல் இருக்கும் என்பதுதான் ஒரு குடிமகனாக, ஒரு கட்சி தலைவராக எனது எண்ணம். காவல்துறையான அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தனித்திருக்கிறீங்களா? 2 தேர்தலில் தனித்து நின்றோம். நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்யவில்லை. அப்பொழுதெல்லாம் 3வது அணி நீங்க. இவருக்கு வாக்களித்தால் அது யாருக்கோ வாய்ப்பாக போய்விடும். பாராளுமன்றத்திலே எங்களுக்கு வாக்களிக்கல, சட்டமன்ற பொது தேர்தலை வாக்களிக்கல. அதனால நாங்கள் எங்கள் கட்சியும் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியில் செல்வோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு தேர்தல் வாக்கு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நீண்ட காலம் சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறதா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா விடுதலைக்கு பதிலா அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோல் மட்டுமே வழங்கப்பட்டுச்சு. ஆனா அந்த பரோலும் இப்ப நிரந்தரம் இல்லாதனால மீண்டும் அந்த சிறைவாசிகள் சிறைக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? விடுதலை என்பது வேறு, பரோல் என்பது வேறு. பரோல் லாங் டேர்ம் பரோல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதே நேரத்துல தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு ஆட்சியில இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை, அது அரசு ஊழியர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் 2024 தேர்தலில் மக்கள் அவர்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இதை மற்ற கட்சிகள் என்ன என்பதை கவனித்து அதை சரி செய்வதற்கான வேலையில் ஈடுபடுவதற்கு தவிர அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று நாம் பேசி என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும், மக்கள் மன்றத்திலே போராடினாலும், 24 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு யார் உதவி செய்தது என்பது உங்களுக்கு தெரியும். 39 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம்? அதை நாம் பரிசோதித்து அதை சரி செய்ய வேண்டியது. சரி செய்தால்தான் நீங்கள் சொல்வது போல சிறையிலே பாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆட்சியை நாம் கொண்டு வருவோம். ஆமா, அவங்க 24 பாராளுமன்ற தேர்தல் அவங்க தானே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அதுக்கு யாரு காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலர் வெளியேறி திமுக வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். நீங்க அவர்களிடம் தான் இந்த கேள்வி கேட்கணும், எங்கிட்ட போய் கேட்டா. யார் யாரு என்ன சொல்ற? அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமாள் கோயில் இருக்கு. அது எப்படி திருப்பதியை இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியால மாற்ற முடியாது.
அது ஏதோ அவர் இருக்கிற இடத்துக்காக நண்பர் நயனா நாயர் பேசுறாரு. இல்லை, இப்பொழுது வந்து எல்லா கட்சிகளுக்குமே நீதிமன்றம் மூலம் வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப அண்ணன் செங்கோட்டையன் கூட ஈரோட்ல கூட்டம் நடத்துவதாக அவர் சரியா தான் அதை பண்ணுவாரு. அதனால கூட்டத்திற்கு உறுதியாக அரசாங்கம், காவல்துறை அனுமதி கொடுத்து விடும் என்றுதான் நினைக்கிறேன். இல்ல நீங்க என்னோட அப்படி கட்டுப்பாடு இருக்கிறதா, நீங்க எத்தனை பேர் வருவாங்கங்கிறத நீங்க சொல்லணும். அதற்கு தகுந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு கார் பார்க்கிங், இதுக்கெல்லாம் பல வழிமுறைகளை அவங்க வந்து வகுத்திருக்காங்க. அதை பின்பற்றும் பொழுது உறுதியாக காவல்துறை வந்து அனுமதி கொடுத்து விடுவார்கள் என்று தான் நினைக்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் இதுல எல்லாம் அனுபவித்தார். அவர் சரியாக அதுக்கு முறையில் அணுகி உறுதியாக அதை அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவர் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவார் என்றுதான். திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பது தொடர்பாக அமமுகவுடன் உங்களுடன் ஏதாவது கலந்து ஆலோசனை ஏதாவது செய்திருக்கிறாரா அல்லது உங்களோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிப்ரவரி அம்மா பிறந்த நாளுக்கு முன்பே உங்களுக்கு எல்லாமே தெரியும். லாங் டைம் இருக்கிற